நடைபெறக்கூடிய ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. எதிர்வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து நல்லமல்கள் செய்து இறைவனின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நம்மில் உங்களில் ஒருவர் முழுமையான முஸ்லிமாக ஆக முடியாது. எப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் மக்களின் மீது அன்பு காட்டாதவரை, இரக்கம் காட்டாதவரை என்று சஹாபாக்களை ஒன்று சேர்த்து பேசிக் கொண்டிருக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முஸ்லிம் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று சொல்லி மக்களின் மீது அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் அங்கே கூடியிருந்த சஹாபாக்களில் ஒரு சிலர் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அன்பாகத்தான் இருக்கிறோம். எங்களுடைய உறவுகளிடத்தில், உடன் பிறந்தவர்களிடத்தில், பெற்றோர்களிடத்தில், மனைவிமார்களிடத்தில், எங்களுக்கு நெருக்கமானவர்களிடத்தில் நாங்கள் அன்பாகத்தான் இருக்கிறோம், கண்ணியமாகத்தானே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி புரிய வைப்பார்கள். அன்பென்பது உங்களை சார்ந்திருப்பவர்களிடத்தில் உங்களுடைய அன்புக்கு பாத்தியமாக இருப்பவர்களிடத்தில் மட்டும் அன்பு செலுத்துவது அல்ல, மாறாக அவங்களுடைய அன்பு என்பது எல்லா மக்களிடத்திலேயும் இருக்க வேண்டும். குல்லுஹா ஆமுன்னு சொல்லுவாங்க. அதாவது துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலேயும் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும், கருணையாக இருக்க வேண்டும், பரிவாக இருக்க வேண்டும். இன்னும் அதனுடைய வட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவுபடுத்தி பேசுகிற பொழுது, மனித சமூகத்திற்கு அப்பாற்பட்டு உங்களுடைய அன்பும் கருணையும் வெளிப்பட வேண்டும்னு சொல்லுவாங்க. இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், நீங்கள் தெரிந்தவர்களுக்கு மட்டும் பாசமாக, கண்ணியமாக, அன்பாக இருப்பது என்பது நோக்கம் அல்ல. உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களிடத்திலும் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு மொழி பேசுகிறீர்கள், மற்ற மொழி பேசுபவர்களிடத்திலேயும் அன்பாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஊரை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், வேறு ஊரை சேர்ந்த வெளியூர் வாசியாக இருந்தாலும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏழையாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், அந்நிய மொழி பேசுபவராக இருந்தாலும், சிறியவராய் இருந்தாலும், பெரியவராய் இருந்தாலும், யாராக இருந்தாலும், இன்னும் ஏன் மனிதர்கள் அல்லாத மிருகங்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் நீங்கள் கண்ணியமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளாத வரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையினுடைய, அன்பினுடைய வட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விசாலமாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை மையப்படுத்தி சமகாலங்களில் நடந்து வரக்கூடிய வன்முறை சார்ந்த நிகழ்வுகளை நாம் சற்றே கவலையோடு யோசிக்க வேண்டும். கடந்த 3 நாட்களில் கிட்டத்தட்ட 4 இடங்களில் எந்த விதமான அடிப்படை முன்விரோதங்களும் இல்லாமல் மக்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய நபர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள். என்ன காரணம்னு பார்க்கிற பொழுது ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் ஒரு சின்ன தகராறின் காரணமாக நிறைய நபர்கள் ஆங்காங்கே குற்றச்செயல்கள் செய்து வரக்கூடிய விஷயம். அதுவும் அல்லாம சின்ன சின்ன குழந்தைகள் கூட அவர்கள் வன்முறையில் இறங்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இது மாதிரியான ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, மக்களில் யாரும் யாரை விடவும் ஏற்றத்தாழ்வானவர்கள் கிடையாது, யாரும் யாரை விட மிக பெரியவர்கள் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிற பொழுது நாம் அனைவரையும் ஒரு தாய் மக்களாகத்தான் படைத்திருக்கிறோம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்திக் கொள்ளுங்கள். என்ன காரணம் என்றால், இர்ஹமு துர்ஹமுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையா 2 வாசகத்துல இந்த ஹதீஸ் முடிஞ்சிடும். இர்ஹமு, நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், துர்ஹமு, நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள். மக்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால், அன்பு செலுத்தினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களை படைத்தவன் உங்களின் மீது அன்பு செலுத்துவான். மக்களுக்கு மத்தியில் நீங்கள் விரோதத்தை பரப்பினால் அல்லாஹ் உங்களின் மீதான ஒரு தவறான செய்தியைத்தான் மக்களுக்கு மத்தியில் பரப்புவானே தவிர ஒருபோதும் நீங்கள் செய்யக்கூடிய தீமைக்கு பகரமாக உங்களுக்கு நன்மை வந்து சேராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்கள் கண்ணியமாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களா? பிறரை கண்ணியப்படுத்துங்கள். நீங்கள் சொகுசா நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிறருடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். நீங்கள் பிறரால் மதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? பிறரை நீங்கள் மதித்து வாழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இர்ஹமு துர்ஹமு,
இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் காட்டப்படுவீர்கள். அது உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தாவரங்களாக கூட இருக்கலாம், அல்லது பிற உயிரினங்களாக இருக்கலாம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து பயணம் செய்கிற ஒரு இயற்கை தேவைக்காக வேண்டி மலஜலம் கழிப்பதற்காக வேண்டி செல்லுகிறார்கள். திரும்ப வரும் பொழுது பார்த்தால் ஒரு தாய் பறவை ஒன்று அந்த சஹாபாக்கள் இருந்த இடத்தை சுற்றி சுற்றி பதட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு கேட்பார்கள், இந்த தாய் பறவையினுடைய குட்டிகளை எடுத்ததின் மூலம் யார் அதற்கு நோவினை செய்தது என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க, யார் சொல்லலாம் அந்த சின்ன குஞ்சுகளை நாங்கள் தான் எடுத்து வைத்து விளையாடி கொண்டிருக்கிறோம், வேண்டாம் அதற்கு நீங்கள் நோவினை தர வேண்டாம், கொண்டு போய் மீண்டும் அதனுடைய இடத்தில் நீங்கள் வைத்து விடுங்கள்னு சொன்னார். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் பயணத்தில் இருக்கிற பொழுது மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு இடையூறு தரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு எறும்பு புத்தை சஹாபாக்களில் ஒரு சிலர் தீயிட்டு கரித்து விடுவார்கள். நெருப்பு வைக்கப்பட்ட நிலையில் ஒரு எறும்பு புத்து ஒன்று இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு ரொம்ப தர்ம சங்கடத்தோடு ரொம்ப கவலையாக கேட்பார்கள், யார் இந்த வேலையை செய்தது, யார் இங்கே நெருப்பு வைத்தது என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் யார சொல்லலாம், நாங்கள் தான் நெருப்பு வைத்தோம் என்று சொன்ன பொழுது, நெருப்பால் இன்னொரு உயிரை வேதனை செய்தல் என்பது நெருப்பை படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. ஏன் நீங்கள் அதற்கு நோவினை தர வேண்டும்? உங்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் சற்றே மாற்றிக்கொள்ளலாம் இல்லையா? இது மாதிரி நீங்கள் பிற உயிரினங்களை நோவினை செய்யாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். எனவே நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்தவர்களே இருக்கக்கூடிய மக்களை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பார்க்காமல், ஏற்றத்தாழ்வோடு பார்க்காமல், இவர்கள் வெளியூர் வாசிகள், இவர்கள் அவர்கள் இவர்கள் என்று ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லா மக்களுக்கு மத்தியிலேயும் நாம் அன்பை சரிசமமாக பகிர்ந்தளிக்கிற பொழுது மனிதநேயம் வளரக்கூடிய அம்சத்தில் இருக்கும். ஒரு இஸ்லாமியன் இந்த காரியத்தை செய்தான் என்கிற பெயரில் எந்த விதமான மனிதநேயமற்ற செயல்களும் ஒருபோதும் எங்கேயும் பதிவாகிவிடக் கூடாது. நிகழ்வுகள் நடக்கும் வரை நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்லவர்கள் தான். ஆனால் ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்துவிட்டதுன்னு சொல்லி சொன்னால் அதற்கு பின்னால் நாம் வருந்துவதை விட எல்லா நேரத்திலேயும் நம்மை நாம் சுய விழிப்புணர்வோடு வைத்திருக்க வேண்டும். எல்லா மக்களையும் மதிக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கடைசி ஹஜ்ஜில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசுகிற பொழுது, அரபி என்பவர் அரபு அல்லாதவரை விட ஒருபோதும் உயர்வானவர் இல்லை. இங்கே கல்விதான் மக்களுக்கு மத்தியில் உயர்வையும் தாழ்வையும் ஏற்படுத்துகிறது. எனவே நிறைய கல்வி கற்றுக் கொள்ளுங்கள்னு சொன்னார். எல்லா இடத்திலேயும் மக்களை மக்களாக பாருங்கள்னு சொன்னாங்க. எனவே லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது எப்பொழுது வரை நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அன்பை செலுத்திக் கொள்ளாத வரை. அதே போல மல்லம் யர்ஹம் சகீரனா, யார் நம்மில் சிறியவர்களின் மீது அன்பு காட்டவில்லையோ, வலம் யுவக்கிர் கபீரனா, பெரியவர்களின் மீது கண்ணியம் செலுத்தவில்லையோ, லைசமின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியமும் அன்பும் மரியாதையும் எந்த அளவிற்கு ஒரு முஃமினுக்கு அவசியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களில் பெரியவர்களை மதித்து வாழக்கூடிய, சிறுவர்களின் மீது அன்பு காட்டக்கூடிய, எல்லா உயிரினங்களையும் நேசிக்கக்கூடிய நல்லதொரு மக்களாய் நம் அனைவரையும் ஆக்கி நல்லதொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.